இப்போ பார்த்தோன்னா மீனோட தங்கச்சி சீதா என்ன செய்கிறாங்கன்னா தம்பியை காணான்னு சொல்லிட்டு இந்த நம்ம சீதாவுடைய லவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தம்பியை காணா நைட் இருந்து அப்படின்னு சொன்னமே என்ன சொல்கிற அப்படின்மே ஆமாம் அப்படின்மே நம்பரை எனக்கு அனுப்புன்றாங்க. அதுக்கடுத்து இந்த விஷயம் முத்துக்கு தெரியுது. முத்து என்ன செய்யறாங்கன்னா ஓ இதெல்லாம் சிட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்கிறாங்க அங்கங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து சீதாவோட லவர் சொல்கிறாங்க இந்த லாஸ்ட்டாக மொபைல் வந்து ஸ்டாப் ஆனது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் சொல்கிறாங்க. உடனே நம்ம சீதா என்ன செய்கிறாங்கன்னா நம்ம முத்துட்ட சொல்கிறாங்க அப்படியே கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. எக்ஸாம் எழுத விடாமல் இப்படி தடுக்கிறது யார், இந்த சிட்டி தான் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதுக்கடுத்து முத்து விசாரித்து பார்க்குறாங்க என்ன ஏதுன்ட்டு. அதுக்கடுத்து ஒரு வழியாக நம்ம மீனா தம்பியை வெளியெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. மீனாவோட தம்பி தப்பு செஞ்சிருந்ததும் கேட்டுட்டு வீட்டில் வந்து இந்த காரணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாங்க. மீனாட்டியும் சொல்லாமல் மறைக்கிறாங்க. அதுக்கடுத்து நல்ல பையன் மாதிரி காப்பாற்றி வெளியே விட்டுட்டு எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஸ்ரீதா வந்து அவருடைய லவ்வருக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றினது எல்லாமே நம்ம முத்து தான். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம மீனா எல்லாமே முத்துக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணுவோம்.